நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசுவினாலும் பரிசுத்த ஆவியினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதான ஆசீர்வாதமும் தங்கி பெருகட்டும். யாத்ராகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம் 15 முதல் 30 வரையிலான வசனங்களை வாசிக்கிறதான வேளையில் தேவ சமூகத்து பலகைகளை குறித்ததான ஒரு பிரமாணம் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேவ சமூகத்து பலகைகள் என்கிற தலைப்பில் ஒரு மரம் பலகைகளாய் மாற வேண்டுமே ஆனால் என்ன செய்ய வேண்டும் என்று கடந்த நாட்களிலே 5 காரியங்களை நம்ம தியானிச்சோம். இப்ப கடந்த 2 வாரமாக இப்ப மரம் பலகையாய் மாறிவிட்டது. அந்த மரம் வெட்டி எடுக்கப்பட்டு கிளை கழிக்கப்பட்டு தோள்கள் அல்லது பட்டைகள் நீக்கப்பட்டு அது உலர்த்தப்பட்டு பனி தீர்க்கப்பட்டு பலகையாய் மாறிவிட்டது. இப்போ நம்ம 2 வாரமாக தியானித்து கொண்டிருக்கிற செய்தியினுடைய தலைப்பு தேவ சமூகத்திற்குள்ளே. வெளியே பலகைகளாய் நின்ற அந்த பலகைகள் தேவ சமூகத்திற்குள்ளே எப்படி இருக்க வேண்டும்? ஆசரிப்பு கூடாரத்தினுடைய எல்லா காரியங்களை குறித்ததான பிரமாணத்தை கொடுத்திருந்த ஆண்டவர் இது பலகைகள் தானே இருந்துவிட்டு போகட்டும் என்று விடவில்லை. இந்த பலகைகளுக்கும் ஒரு பிரமாணத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த பலகைகள் இப்படிதான் இருக்க வேண்டும், இந்த மரத்திலிருந்து எடுக்கப்பட வேண்டும், இவைகள் இந்த அளவுள்ளவைகளாய் இருக்க வேண்டும், இப்படி நடத்தப்பட்டு தான் கடைசியிலே தேவ சமூகத்து பலகைகளாக இவைகள் உள்ளே வர வேண்டும் என்கிறதான ஒரு பிரமாணத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதிலே முதல் பிரமாணம் என்ன? 26ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை நம்ம வாசித்து, வாசஸ்தலத்திற்கு நிமிர்ந்து நிற்கும் பலகைகளையும் சித்திம் மரத்தால் உண்டு பண்ணுவாயாக என்று சொல்லி முதல் காரியத்தை தியானிச்சோம். அது என்ன? உள்ளே வாசஸ்தலத்திற்குள்ளே வரும்போது இந்த பலகைகள் நிமிர்ந்து நிற்கிறவைகளாய் மாற வேண்டும். இந்த நிமிர்ந்து நிற்கிறதல் என்பதற்கு 4 காரியங்களை சொன்னேன். உண்மை, உத்தமம், நீதி, நேர்மை. அப்ப தேவ சமூகத்தில் வந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட அருமையான தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அவயங்களாய் இணைக்கப்பட்டிருக்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகள் உண்மையும் உத்தமமும் நீதியும் நேர்மையும் உடைய நிமிர்ந்து நிற்கிற வாசஸ்தலத்தின் பலகைகளாய் மாற வேண்டும். இந்த பலகைகள் நாம் என்று சொன்னேன். அப்ப நமக்குள்ளால எந்த சூழ்நிலையிலையும் வளைந்து கொடுக்காத, உலகத்திற்கொத்த வேஷம் தரிக்காத, மனுஷனை பிரியப்படுத்தாத, வசனத்திற்கு புறம்பான வாழ்க்கை வாழாத நிமிர்ந்து நிற்கிற ஒரு அனுபவத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் என்று சொன்னேன். இரண்டாவதாக கடந்த வாரத்திலே சம அளவுள்ளவைகளாக இருக்க வேண்டும் என்று 16வது வசனத்தை சுட்டி காண்பித்து, ஒவ்வொரு பலகையும் 10 முழ நீளமும் 1.5 முழ அகலமுமாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்ன 2வது பிரமாணம். இந்த சம அளவு என்பது எதை குறிக்கிறது? சபைக்குள்ளாய் தேவன் ஏற்படுத்தி வைத்த சமநிலை பிரமாணத்தை குறிக்கிறது என்று சொன்னேன். புதிய ஏற்பாட்டின் நிழல் சபையாகிய பஸ்காட்டு குட்டியின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்ட பழைய ஏற்பாட்டு சபையாகட்டும், புதிய ஏற்பாட்டு சபையாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே மீட்கப்பட்டு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையிலே அபயங்களாய் வைக்கப்பட்டிருக்கிற புதிய ஏற்பாட்டு சபையாகட்டும், அங்கே சமநிலை பிரமாணம் என்கிற ஒன்று 2 சபைக்குமே கொடுக்கப்பட்டது. ஆமென் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டு சபையில் சமநிலை பிரமாணத்தை மீறினவர்கள் என்ன நடந்தது என்றும், புதிய ஏற்பாட்டு சபையில் சமநிலை பிரமாணத்தை, அந்த பிரமாணத்தை உடைத்தறிய நினைத்த ஒரு குடும்பத்திற்கு என்ன நடந்தது என்றும் உங்களுக்கு சுட்டி காண்பித்து, சபையில் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது, சபை எல்லா வேளைகளிலும் சமநிலை பிரமாணமாய் பலகைகள் வேற்றுமை அளவில்லாதபடி சம அளவுள்ளவைகளாக ஒரே அளவாய் இருக்கும்படி சொன்னதான அந்த பிரமாணம் புதிய ஏற்பாட்டு சபைக்கும் பொருந்தும். ஆகையினாலே எந்த ஒரு தேவனுடைய பிள்ளைகளும் ஏற்கனவே நீங்கள் பட்டைகள் அல்லது தோள்களை வெளியே விட்டு வந்து விட்டீர்கள், அந்த மேட்டிமை அல்லது பெருமை விட்டு தேவ சமூகத்துக்குள்ள கொண்டு வந்து பலகைகளாய் நிறுத்தின பின்பு ஏற்றத்தாழ்வு நமக்குள்ளாய் இருக்கக்கூடாது என்பதை குறித்து ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார். அல்லேலூயா. இன்றைக்கு 3வதாக 17வது வசனத்தை வாசிக்கலாம். ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடு ஒன்று ஒத்த
ஒத்து இசைந்திருக்கும். நல்லா இந்த வார்த்தை மட்டும் நம்ம கவனம். ஒவ்வொரு பலகைக்கும் ஒன்றோடு ஒன்று ஒத்து இசைந்திருக்கும். 2 கலந்துகள் இருக்க வேண்டும். வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே ஒத்து இசைந்திருக்கும் 2 கலந்துகள் இருக்க வேண்டும். அப்ப பலகைகளை குறித்த பிரமாணத்தில் 3வது ஆண்டவர் சொல்கிறார், முதலாவது நீ நிமிர்ந்து நிற்க வேண்டும் என்று சொன்ன ஆண்டவர், 2வதாக சம அளவுள்ளவைகளாக இருக்க வேண்டும் என்று சொன்னதான ஆண்டவர், 3வதாக ஒரு காரியத்தை அந்த பலகையை குறித்த பிரமாணத்திலே கொடுக்கிறார். அந்த பலகைகள் ஒன்றோடு ஒன்று இசைந்திருக்கிறதா இருக்க வேண்டும். வாசஸ்தலத்திற்குள்ளே தேவ சமூகத்திலே இந்த பலகைகள் வெள்ளி பாதத்தின் மேல் நிறுத்தப்படுகிறதான வேளையில் ஒன்று ஒன்றோடு கூட ஒட்டாதபடிக்கு, இசையாதபடிக்கு, 2க்கும் இடையிலே தேவன் விரும்பாத ஒரு இடைவெளி இருக்கக்கூடாது என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையிலே அவயங்களாய் வைக்கப்பட்டிருக்கிற நானும் நீங்களும், நீங்க வலது கண்ணாயிருக்கலாம், இடது கண்ணாயிருக்கலாம், வலது காதாயிருக்கலாம், இடது காலாயிருக்கலாம், மூக்காயிருக்கலாம், வாயாயிருக்கலாம், வலது கையாய், இடது கையாய், வலது காலாய், இடது காலாய், எதுவாய் வேண்டுமென்றாலும் தேவன் வைத்த இடத்துல இருங்கள். ஆனால் நீங்கள் யாருமே ஒன்றுக்கொன்று கனவீனமானவர்கள் அல்ல. எல்லாரும் கிறிஸ்துவினுடைய சரீரத்திலே வைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே, நீங்கள் சம அளவுள்ளவர்களாய் மாற்றப்பட்டிருக்கிறபடியினாலே இசைந்திருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்றோடு ஒன்று இசைந்திருக்கிற அனுபவத்தை ஒருபோதும் தேவனுடைய பிள்ளைகள் விட்டுவிடக்கூடாது. உங்களுக்குள்ளாய் தேவன் விரும்பாத இடைவெளிகள், கருத்து வேறுபாடுகள், தேவனை துக்கிக்க செய்கிறதான காரியங்கள் இருக்கக்கூடாது. எப்படி வலது கை இடது கையை பகைக்க கூடாதோ, அதே போல எப்படி இந்த வலது கை இடது கையை அற்பமாய் எண்ணக்கூடாதோ, அதே போல உங்களிலும் மேன்மை உள்ளவர்களாக நீங்கள் ஒவ்வொருவரையும் எண்ண வேண்டும். மற்றவர்களை பார்க்கலும் உங்களுக்கு அழகு இருக்கலாம், அறிவு இருக்கலாம், திறமை இருக்கலாம், கல்வி இருக்கலாம், இந்த உலகத்திலே சில ஆசீர்வாதங்களை மேலானதாய் கர்த்தர் கொடுத்திருக்கலாம். ஆனால் உங்களை பார்க்கல அவர்களை மேன்மை உள்ளவர்களாக எண்ணும் போது மட்டும்தான் அந்த ஒன்றோடு ஒன்று இசைந்திருக்கிறதான அந்த பிரமாணம் நிறைவேற ஆரம்பிக்கும். 36ஆம் அதிகாரம் 22வது வசனம். ஒவ்வொரு பலகைக்கும் ஒவ்வொரு பலகைக்கு ஒன்றுக்கொன்று சம தூரமான 2 கலந்துகள் இருந்தது. வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படியே செய்தான். அல்லேலூயா. வாசஸ்தலத்தின் பலகைகளுக்கெல்லாம் இப்படி ஆண்டவர் என்ன பிரமாணம் கொடுத்தாரோ அப்படி அவன் செய்து முடித்து விட்டான். ஒன்றோடு கூட ஒன்று இணைந்திருக்கும்படியான கலந்துகளை ஒவ்வொரு பலகைக்கும் ஏற்படுத்தி விட்டான். அப்ப ஆண்டவர் தம்முடைய சரீரமாகிய சபையில நம்மை மீட்டு கொண்டு நிறுத்துகிறதான வேளையில ஆண்டவர் நம்மை பணி தீர்த்துதான் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த பலகையோடு கூட நீ இசைந்திருக்க வேண்டும். நீ தனித்து சிந்திக்கிறவனாய், தனித்து செயல்படுகிறவளாய் இருக்கக்கூடாது. ஒரு இசைவு இருக்க வேண்டும். ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவர் பலவீனங்களை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவரை ஒருவர் தாங்குகிறவர்களாக இருக்க வேண்டும். சபை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சுவிசேஷத்து நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிறதான பவுல் எபேசு சபைக்கு 4ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை சொல்கிறார். ஆகையால் கர்த்தர் நிமித்தம் கட்டுண்டிருக்கிறவனாகிய பவுல் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில் என்று சொல்லிவிட்டு சபை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், சபையிலே தேவன் விரும்புகிற காரியம் என்ன என்று சொல்லி பவுல் சபைக்கு சொல்லுகிறார். ஒருவர் வாசிக்கலாம். ஆதலால் நல்ல கவனிங்க, கர்த்தர் நிமித்தம், அவருடைய சுவிசேஷத்து நிமித்தம் கட்டுண்டவனாகிய, சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்புக்கு, நீங்க வலது கையை அழைக்கப்பட்டிருந்தா வலது கையா இருங்க, ஆனால் இசைந்திருக்க வேண்டும். நீங்க இடது புறத்து பலகை அழைக்கப்பட்டிருந்தால் இடது புறத்து பலகையா இருங்கள், ஆனால் வலது புறத்து பலகையோடு கூட நீ என்ன பண்ணணும், இசைந்திருக்க வேண்டும். நாம் வலது, நீ இடது, உனக்கு எனக்கு நடுவில் இடைவெளி இருக்கணும்னு நினைச்சிடக்கூடாது.
ஒன்றுக்கொன்று இசைந்திருக்க வேண்டும். இப்ப பவுல் அதை தான் இப்ப சொல்றாரு. ஆதலால் கர்த்தர் நிமித்த கட்டுண்டவனாகிய நான் உங்களுக்கு சொல்லுகிற புத்தி என்னவெனில், நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பிற்கு பாத்திரவான்களாய் நடந்து கொண்டு மிகுந்த மனத்தாழ்மை வரணும். இதுதான் மற்றவர்களை நீங்கள் மேன்மையாய் எண்ணுகிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, ஆமென். மிகுந்த மனத்தாழ்மையோடும் சாந்தமும் நீடிய பொறுமையும் உடையவர்களாய் அன்பினால ஒருவரை ஒருவர் தாங்கி சமாதான கட்டினாலே ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதை உடையவர்களாய் இருக்க வேண்டும். இந்த சுபாவங்கள் உங்களுக்குள்ளால இருந்தாதா நீங்கள் இசைந்திருக்கும் பலகைகளாய் மாறுவீர்கள். இடைவெளி விடாத பலகைகளாய் மாறுவீர்கள். நல்லா கவனிச்சுக்கணும். உங்களுக்குள்ளால அன்பு தாழ்ச்சி என்கிற ஒன்று இருக்கக்கூடாது. கருத்து வேறுபாடுகள் என்கிற ஒன்று இருக்கக்கூடாது. வேற்றுமை உணர்வுகள் தேவ பிள்ளைகளுக்குள்ளாய் இருக்கக்கூடாது. நாம் எல்லாரும் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் அவயங்களே என்கிறதான பரிபூரணமான உணர்வு தேவனுடைய பிள்ளைகளுக்குள்ளாய் இருக்க வேண்டும். நாம் எல்லோரும் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயங்கள் என்கிறதான அந்த உணர்வின் நிச்சயம், அந்த பரிபூரணமான உணர்வின் நிச்சயத்தோடு கூட இசைந்திருக்க வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டுமாம்? ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்து கொள்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆவியின் ஒருமைப்பாடு குறைந்து போவதற்கு எந்த விதத்திலும் என்னுடைய வார்த்தையினாலோ என்னுடைய கிரியையினாலோ யாரும் அறியாத சிந்தனையினாலோ நான் காரணமாய் மாறிவிடக்கூடாது. ஆமென் சொல்லுங்களேன். அப்ப ஒன்றோடு ஒன்று இசைந்திருக்கிறது என்றால் என்ன? ஒருமனப்படல் என்கிறதான ஒரு பிரமாணம் அங்கே வெளிப்படுகிறது. சபை எல்லா வேளையிலும் எப்படி இருக்க வேண்டும்? ஒருமனப்பட்டிருக்க வேண்டும். உங்க சிந்தை தவறானதாக இருக்கும் போது மற்றவர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் 2 பேர் உட்கார்ந்து ஜெபிக்கிறீங்க, நீங்கள் வேறு சிந்தை உள்ளவர்களாய் மாறும் போது, நீங்கள் எலியாவின் நாட்களிலே 2 நினைவுகளினாலே குந்தி குந்தி நடந்ததை போல 2 நினைவுகளை உடையவர்களாய் இருக்கும் போது, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு சொன்னதை போல இருமனமுடையவர்களாய் இருக்கும் போது கர்த்தரிடத்தில் நீங்க ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப உங்க ஒருமனமின்மை என்கிற சிந்தை, முதல்ல சிந்தையில தான் என்ன ஆரம்பிக்குது? ஒருமனமின்மை ஆரம்பிக்கிறது. சிந்தையில தான் ஒருமனமின்மை ஆரம்பிக்கிறது. நீங்க நினைக்கலாம், என்னுடைய சிந்தை யாருக்கு தெரியும்? என்னுடைய சிந்தையை யார் அறிந்திருக்கிறார்கள்? நீங்க எத்தனை மணி நேரம் ஜெபம் பண்ணுங்க, எவ்வளவுதான் ஆவியில நிரம்புங்க, தீர்க்க தரிசனம் சொல்லுங்க, தரிசனம் பாருங்கள், ஆனால் உங்க சிந்தை மற்றவர்களோடு கூட ஒருமனப்படவில்லை என்றால், ஒருவரோடு கூட இசைந்திருக்கிற தன்மை இல்லை என்றால், தேவ பிள்ளையே நீங்கள் பண்ணுகிற ஜெபம் வீண் என்று சொல்லுவேன். எலியாவினுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு தேவன் வானத்தை திறந்து அக்கினியை கொடுப்பதற்கு காரணம் என்ன? 2 நினைவுகளினாலே குந்தி குந்தி நடந்த ஜனங்கள் ஒரே நினைவுள்ளவர்களாய் மாறினார்கள், ஒரே மனம் உள்ளவர்களாய் மாறினார்கள். எந்த இடத்துல சபைக்குள்ளால ஒரு மனம் இருக்கிறதோ, நான் ஒரு குடும்பத்தில் இருந்து வாரேன், முதலாவது ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் பெற்றோருக்குள்ளாய் ஒரு மனம் இருக்கணும். கணவன் மனைவி ஒரு மனதோடு, மனைவி ஒரு மனதோடு இல்லாத இருக்கிற குடும்பம் உருப்படவே உருப்படாது. அங்கே சில தீர்மானங்கள் உடைக்கப்பட்டு போகிறது. அவர்கள் வேற்று சிந்தை உள்ளவர்களாகி ஒன்றோடு கூட ஒன்று இசைந்திருக்கிற வேண்டிய கணவன் மனைவிக்குள்ளாய் இடைவெளி விடுகிறது. கணவன் மனைவி என்றால் என்ன? அவர்கள் இருவரும் ஒன்றாய் இசைந்திருப்பார்கள். அது தேவ பிரமாணம். அப்படிதானே? கணவன் மனைவி என்கிறதுக்குள்ளால ஆண்டவர் வைத்த ஒரு பெரிய பிரமாணம். அது என்ன? அவர்கள் ஒன்றாய் இணைந்து இசைந்திருப்பார்கள். அவர்கள் 2 பேருடைய நினைவுகளும் 2ஆய் இருக்காது, ஒரே நினைவுடையவர்களாய் இருக்க வேண்டும். அப்பதான் அங்க இருக்கிற பிள்ளைகள் என்ன பண்ணும்? ஒரே மனமுடையவர்களாய் மாறும். அந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் இருக்கும். அந்த குடும்பத்தில் சமாதானம் வரும். கணவன் ஏதாவது சொன்னுடன், ஆமா உம்மை பற்றி எனக்கு தெரியாதா என்று சிந்திக்கிற மனைவியும், மனைவி ஏதாவது சொன்ன உடனே, ஆமா போறிய வேலையை பார்த்துக்கிட்டு நீ பெரிய இவன் சிந்திக்கிறதான கணவனும்
பெற்றவர்கள் ஏதாவது சொன்ன உடனே ஆமா உங்களுக்கெல்லாம் ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லி சிந்திக்கிற பிள்ளைகளும் இருக்கிறதான குடும்பத்தில் தேவன் கிரியை செய்ய முடியாது. அந்த குடும்பம் தேவனுக்கு ஏற்றதாய் மாற முடியாது. அந்த குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட முடியாது. தேவனாலே பாதுகாக்க முடியாது. சங்கீதம் 122:7 இங்கே அவமாகிறது. உன் அலங்கத்திற்குள்ளே உன் சமாதானம், உன் அரண்மனைக்குள்ளாலே சுகமும் இருப்பதாக என்று சொன்ன அந்த வார்த்தை வாக்குத்தத்தம் அவமாகி போடுகிறது. 128 சொல்லப்பட்ட வார்த்தையின்படி உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனித்தரும் திராட்சை செடியாய் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவமர கன்றுகளாய் இருப்பார்கள் என்கிறதான அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறாமல் போகிறது. முதலாவது கணவன் ஒண்ணு நினைக்கணும், இது என்னுடைய சரீரம். கணவன் மனைவி யாரு? ஒரே சரீரமாய் இருக்கிறார்கள். இது என்னுடைய சரீரம். மனைவி நினைக்கணும், கட்டையோ நெட்டையோ கருப்போ வெள்ளையோ அறிவு இருக்கோ இல்லையோ படிச்சிருக்கிறானோ இல்லையோ கர்த்தர் தந்த சரீரம், அதை நான் கருத்து வேறுபாடு இல்லாமல் பாவிக்க வேண்டும். மனைவி அற்பமாய் எண்ணாதிருங்கள், பிள்ளைகளை அற்பமாய் எண்ணாதிருங்கள், கணவனை அற்பமாய் எண்ணாதிருங்கள். பிள்ளைகளே, உங்கள் பெற்றோருக்கு உங்கள் அளவுக்கு அறிவில்லை என்னாலும் அவர்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். அவர்களுடைய தியாகங்கள் தான் உங்களை இந்நாள் வரையிலும் நடத்தி கொண்டிருக்கிறது. ஆண்டவருடைய கிருபைக்கு பின்பு அதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த உணர்வு வேண்டும். அப்பதான் குடும்பம் என்ன பண்ணும்? பலகைகள் ஒன்றோடு ஒன்று இசைந்திருக்கிறதை போல இசைந்திருக்கிறதாகிய ஒரு மனம் உண்டாகும். சில குடும்பங்களில் டாமினேஷன், நான் சொல்றதா நீ கேட்கணும்னு கணவன், நான் சொல்றதையா நீ கேட்கணும்னு மனைவி. இல்ல இல்ல நீங்க ரெண்டு பேரும் முட்டா பசங்க, நான் சொல்றதை தான் கேட்கணும், நாங்க சொல்றதை தான் கேட்கணும்னு பிள்ளைகள். அந்த குடும்பம் எப்படிப்பட்டதா இருக்கிறது என்று பாருங்கள். அந்த குடும்பத்தினுடையதான வளர்ச்சி எங்கோ தடைப்படுகிறது. அங்கே பிசாசு கிரியை செய்ய ஆரம்பிக்கிறான். ஒரு தனி மனிதனுக்குள்ளால இருக்கிற ஒரு மனம் ஒரு குடும்பத்துக்குள்ளால பிரதிபலிக்கணும். அடிக்கடி சொல்லி இருக்கிறேன், ஒரு குடும்பத்திற்குள்ளால இருக்கிற அந்த ஒரு மனம்தான் சபைக்குள்ளால பிரதிபலிக்கும். உன் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு மனம் ஒரே சிந்தை இல்லைன்னா அது குடும்பத்துக்குள்ளால பல கருத்து வேறுபாடுகளை, முரண்பட்ட கருத்து வேறுபாடுகளை கொண்டு வரும். உங்க குடும்பத்தில் இல்லாத ஒரு மனம் இசைந்திருக்குதல் இல்லைன்னா அது உங்கள் நிமிஷம் சபை வெட்டுண்டு விழுவதற்கு காரணமாய் மாறிவிடும். ஜெபத்தை கர்த்தர் கேட்க முடியாது, ஆராதனை கர்த்தர் அங்கீகரிக்க முடியாது. அப்ப ஒருத்தர் சொல்றது ஒருத்தங்களுக்கு பிடிக்கலன்னா கூட அது அப்படி அல்ல இப்படின்னு சொல்லி அதை பேசி புரிய வைத்து இரண்டு பேரும் ஒருமனப்பட சொல்லணும். இனி சில மனைவிகள் உண்டு, கணவன் அன்பா போய் கேட்பான், ஏமா இப்படி இருக்கு என்ன பண்ணலாம், என்னமோ உங்க விருப்பத்துக்கு செய்யுங்க, உங்க விருப்பத்துக்கு செய்யுங்க. ஏமா நான் ஏன் விருப்பத்துக்கு செய்யணுமன்னா, நான் எதுக்குமா உங்ககிட்ட வந்து கேட்குறேன், என்ன பண்ணலான்னு சொல்லு, எனக்கு தெரியாது. சரி நமக்கு தெரிஞ்சிருக்கிறது போல செய்வோன்னு அவன் நினைச்சுக்கிட்டு செய்து முடிச்சாச்சோன்னா என்ன கேட்டா செய்யற, கேட்கும் போது உங்க விருப்பத்துக்கு செய்யுங்க, எனக்கு தெரியாது. எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன கேட்டா செய்யற, என்ன மனைவி நான் வச்சிருக்க, வேலைக்காரி உங்களுக்கெல்லாம். அதுக்கு கூட தெளிவா ஆட் பண்ணிக்குவாங்க. துணி துவைக்கிறதுக்கும் சமைக்கிறதுக்கும் பாத்திரங்கள் உறதுக்கும் வேலைக்காரியா எல்லாம் வச்சு, மனைவிய வேலைக்காரியா வச்சிருந்தேன்னா உனக்கு இது பொருந்தாது. மனைவி உன்னுடைய சரீரம், ஒரே சரீரமா இருக்கிறீர்கள். மனைவி சாவ கடந்தா கூட ஆக்ட் பண்ணிட்டு கிடப்பா, என்ன கிடக்கட்டும். விசாரிக்க வேண்டும் கணவனே, கணவனை விசாரிக்கணும், பெற்றோரை விசாரிக்கணும். அன்புடன் ஒருவரை ஒருவர் தாங்கி, ஆமா எனக்கு பாடே களியல்ல இதுல இவ்வளவு விசாரிக்கணுமா, எவன் விசாரிப்பான் உன்னை விட்டா? உனக்கு தான் ரைட்ஸ் இருக்கு. உன் சரீரத்தை விசாரிப்பது யார்? எப்படி குடும்பத்தில் ஒரு மனம் வரும்? இதை பார்த்துதானே உன்னுடைய பிள்ளைகள் கற்றுக்கொள்கிறது. நீதானே உன்னுடைய பிள்ளைகளுக்கு ரோல் மாடலா இருக்கிற. நீ உன்னுடைய மனைவியை நேசிக்காத போது உன்னுடைய பிள்ளைகள் எப்படி தனக்கு வரப்போகிற மனைவியை நேசிப்பார்கள்? நீ உன்னுடைய கணவனை நேசிக்காத போது உன்னுடைய பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்த பிறகு அவ எப்படி கணவனை நேசிப்பாள்? ஒரு மனம் இல்லை.
எதை விதைத்துக் கொண்டிருக்கிறாய்? அது எங்க வருது? கடைசியில சபைக்குள்ளால வருது. சபையில ஒரு மனம் கெடுகிறது. சபையின் தலையாகிய கிறிஸ்து சபையில வாசம் பண்ண முடியல. கிறிஸ்து சபையில உலாவ முடியல. சபையில ஆவியின் ஒருமைப்பாடு இல்ல. ஒன்றுக்கொன்று இசைந்திருக்க வேண்டிய பலகைகளில் இடைவெளி என்கிற ஒன்று விழுந்து கசப்புகளும் வைராக்கியங்களும் மாறி மாறி கோபங்களும் எரிச்சல்களும் குற்றம் சாட்டுகள் தான் பெருகி கொண்டிருக்கிறதே தவிர தேவன் சபையிலே கிரியை செய்வதற்கு இடம் கொடுக்கிறது இல்ல. கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்தில் செய்த ஒவ்வொரு காரியத்துக்கும் பின்னால ஒரு பெரிய சத்தியம் இருக்கிறது. இந்த பலகை இவ்வளவு பெரிய காரியத்தை உனக்கும் எனக்கும் கற்றுக் கொடுக்கிறது. புதிய ஏற்பாட்டு சபையினுடைய ஆரம்பம் எதிலிருந்து ஆரம்பித்தது தெரியுமா? எதிலிருந்து ஆரம்பித்தது? நீங்க நினைக்கலாம் பரிசுத்த ஆவியிலிருந்து ஆரம்பிச்சுன்னு. நோ, வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. வேத வசனத்தை வாசிச்சு பாருங்க. அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. வேதம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. பெந்தேகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லோரும் 120 பேராகிய ஆணும் பெண்ணும் சேர்ந்த அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்திருந்தார்கள். சிந்தை ஒருமனப்பட்டாதான், மனம் ஒருமனப்பட்டாதான் இருதயம் ஒருமனப்படும். சிந்தை ஒருமனப்படாவிட்டால் எப்படி இருதயம் ஒருமனப்படும்? இப்ப பாருங்க, 120 பேருடைய இருதயம் ஒரே இருதயமும் ஒரே சிந்தையுமாய் இருக்கிறது. ஒரே சிந்தையோடும் ஒரே இருதயத்தோடும் கூட அவன் வந்திருக்கிறான். அவங்களுக்குள்ளால இருந்த சிந்தை என்ன? உயிர்த்தெழுந்த இயேசு சொன்ன நாள் இதுதான். பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுவதற்காக எங்களை காத்திருக்கும்படி சொல்லி இருக்கிறார். இன்னைக்கு எங்களுடைய வாழ்க்கையில பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும். யோவேல் தீர்க்கதரிசி 2ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதான பிதாவின் வாக்குத்தத்தம் இன்னைக்கு எங்க வாழ்க்கையில நிறைவேறும். பரிசுத்த ஆவியானவர் சும்மா ஒண்ணும் வரல. சபையினுடைய துவக்கம் ஒரு மனதில் இருந்து தான் ஆரம்பிச்சிச்சு. ஒரு மனதில் இருந்து ஆரம்பிச்சிச்சு சபையினுடைய துவக்கம். உன்னுடைய ஆசீர்வாதம் உன்னுடைய ஒரு மனதில் இருந்து ஆரம்பிக்கும். ஒரு மனம் எந்த அளவுக்கு கிரியை செய்து கொஞ்சம் யோசிங்க. நீங்கள் வேற்று சிந்தை உடையவர்களா இருந்தாலும் அதையும் தேவன் உங்களுக்கு தெரியப்படுத்துவார். மற்றவர்களுடைய ஒரு மனம் கெட்டுவதற்கு உங்கள் சிந்தையோ உங்கள் வார்த்தையோ உங்கள் கிரியையோ ஒருபோதும் காரணமாயிருந்து விடக்கூடாது. அது சாபம். அவர்களுக்குள்ளா இருக்கிற ஆவியின் ஒருமைப்பாடு அற்று போவதற்கு உன்னுடைய சிந்தையோ உன்னுடைய வார்த்தையோ உன்னுடைய கிரியைகளோ ஒருபோதும் காரணமாயிருந்து விடக்கூடாது. எல்லா வேளைகளிலும் தேவ சமூகத்திற்குள்ளே நிமிர்ந்து நிற்கும் பலகைகளாய், சம அளவுள்ள பலகைகளாய் நிறுத்தப்பட்டிருக்கிற பலகையே நீ ஒன்றோடு கூட ஒன்று இசைந்து ஒரு மனதை காத்துக்கொள்கிற பலகையாய் இருக்க வேண்டும். அது எப்படிப்பட்ட காரியங்களை சபைக்குள்ள கொண்டு வந்துச்சு தெரியுமா? 2வது வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது, எப்பொழுது? அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்ட போது, 2 நினைவுகளினாலே குந்தி குந்தி நடக்கிறவர்களாய் அல்ல, இருமனம் உள்ளவர்களாய், தங்கள் வழிகளில் எல்லாம் நிலையற்று போனவர்களாய் அல்ல, அவர்கள் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்திருந்த போது, அப்பொழுது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறுதலாகிய அவர்கள் காத்திருந்த பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிட்டு ஒரு அசைவு உண்டாயிற்று. அவன் துதிக்கல, இவ துதிக்கல, வாயத்திறக்கல, பாடல்ல, கைய கொட்டல, ஆராதிக்கல. இன்னைக்கு ஆராதனையில பிரசன்ன இறங்கலன்னு எல்லாம் சொல்றியே, நீதானே காரணம். உன்னுடைய ஒரு மனமின்மைதானே காரணம். நீ 2 நினைவினாலே துள்ளி துள்ளி குதித்து நடந்ததுதானே காரணம். நீ இருமனம் உள்ளவனாய் இருமுள்ளமுள்ளவளாய் வழிகளில் எல்லாம் நிலையற்று போனதுதானே காரணம். தேவன் கிரியை செய்ய முடியல. ஒரு மனம் இல்லாதவர்களின் நடுவில் தேவன் கிரியை செய்ய முடியாது. பலத்த காற்று
அடிக்கிற முழக்கம் போல பயங்கரமான ஒரு முழக்கம் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அடுத்த வார்த்தை, அல்லாமல் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு 120 பேருக்கும் காணப்பட்டுச்சா இல்லையா? 120 பேருக்கும் காணப்பட்டுச்சு. அப்ப நீ இசைந்திருக்கும் பலகையா இருக்கிறேன்னா எல்லாருக்குள்ளாலையும் அந்த அனுபவம் வரணும், எல்லாருக்குள்ளாலையும் கிறிஸ்து உருவாகணும், எல்லாருக்குள்ளாலையும் கிறிஸ்து வளரணும், எல்லாரும் கிறிஸ்துவின் சாயலை தரித்துக் கொள்ள வேண்டும். ஏன் அந்த அனுபவம் இல்லை? மற்றவர்களை அடையாளம் காட்டுகிற உனக்குடைய சிந்தை ஒரு மனமின்மையே அடைந்திருக்கிறது. ஒரு மனதை கெடுக்கிற ஒரு சத்ரு உன் சிந்தையை நிரப்பி வச்சிருக்கிறான். அவனை முதல்ல வெளியில போ சொல்லு. என் சிந்தைக்குள்ளால உனக்கு என்ன இல்லை? அதிகாரம் இல்லை, வெளியே போ. நான் ஒன்றோடு கூட ஒன்று இசைந்திருக்க வேண்டிய பலகை. நான் என் மனைவியோடு, நான் என் கணவனோடு, நான் என் பிள்ளைகளோடு, நான் என் பெற்றவர்களோடு கூட இசைந்திருக்கும் போது ஒரு மன சபைக்குள்ளால வரும். சபையில் அசைவு உண்டாகும். செத்த பாவத்திலும் அக்கிரமத்திலும் மரித்து கிடக்கிறவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அந்த உலர்ந்து கிடக்கிற எலும்புகளுக்குள்ளும் தேவனுடைய ஆவி பிரவேசிக்க ஆரம்பிக்கும். அவர்களுக்குள்ளும் நரம்புகள் உண்டாகும், அவர்களுக்குள்ளும் சதைகள் உண்டாகும். அவர்களின் தோள்களினாலே கர்த்தருடைய ஆவியானவர் மூடுவார். அவர்களுக்குள்ளாய் ஒரு ஆவி என்கிற ஜீவன் பிரவேசிக்கும். அவர்கள் உயிர் பெற்று ஒன்றிணைந்து காலொன்றி எழுந்து சேனையாய் நிற்க செய்யும். கரங்களை கொட்டி நீ மற்றவர்களை குற்றம் கண்டுபிடிக்கிறத பார்க்கணும். முதல்ல ஒன்ன சீர்படுத்து. உங்கிட்ட இருக்கிற குறையை சீர்படுத்து. ஒரே சிந்தையும் ஒரே மனமும் உடையவனாய் உடையவளாய் மாறிப்பார். தேவனுடைய கிரியை நீ கண்ணார காண்பாய். சரி, அக்கினிமயமான நாவோடு கூட முடிஞ்சு போச்சா? இல்ல. 4வது வசனம், அவர்கள் எல்லோரும், ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு மனம் என்ன பண்ணுகிறது? எல்லோருக்குள்ளும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அவர்கள் எதற்காய் காத்திருந்தார்களோ அந்த காத்திருக்குதல் நிறைவேறுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம காத்திருத்தல் ஏன் நிறைவேறவில்லை? நம்முடைய ஜெபத்திற்கு ஏன் பதில் வரல? பலகையே இசைந்திருப்பதற்கு தவறிவிட்டாய். ஆவியின் ஒருமைப்பாட்டை உடைத்து விட்டாய். ஒன்றோடு ஒன்று இசைந்திருக்க வேண்டிய உன்னுடைய வாழ்க்கையில இடைவெளியை உருவாக்கி விட்டாய். முடிவில் அந்த இடைவெளி யாருக்கும் உனக்கும் ஏற்படுகிறது? கர்த்தருக்கும் உனக்கும் ஏற்படுகிறது. அந்த இடைவெளி எங்கே பிரதிபலிக்கிறது? சபைக்கும் கிறிஸ்துவுக்கும் உள்ள இடைவெளி அதிகமாய் மாறுகிறது. எல்லாருக்கும் எல்லாத்துக்கும் சபையில இடம் உண்டு. சபையின் தலைவராகிய இயேசுவுக்கு சபையில இடம் இல்லாத சூழ்நிலை. ஏன்னா சிந்தையில ஒரு மனம் இல்லை, பேச்சில் ஒரு மனம் இல்லை, கிரியையில ஒரு மனம் இல்லை. தேவன் எப்படி கிரியை செய்ய முடியும்? உன் காத்திருக்குதலுக்கு தேவன் எப்படி முடிவு உண்டு பண்ண முடியும்? பிதாவின் வாக்கு தத்தத்தை எப்படி தேவன் உன்னுடைய குடும்பத்தில், உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில, சபையிலே நிறைவேற்ற முடியும்? யார் தடை? யார் தடை? இயேசுவின் நாமத்தினால எல்லா தடை பண்ணுகிற பிசாசுடைய கிரியைகளையும் கட்டிந்து கொள்கிறோம். யாது பிசாசு? நீ இடம் கொடுத்து உச்சியில பிசாசு ஏறதுக்கு இடம் கொடுத்தபடினால தானே அது இங்க கிரியை செய்யுது. உனக்கு உச்சியில இயேசு இருந்திருந்தா அதுக்கு இங்க என்ன வேலை? சமாதானத்தை பெருக பண்ணுவது கர்த்தர், சமாதானத்தை கெடுப்பது சாத்தான். முதல்ல நீ சாத்தானா இல்லாதபடி மனம் திரும்பு, சீர்படுத்திக் கொள் உன்னை. இந்த இடைவெளி விழுவதற்கு எங்கிட்ட என்ன காரணம்னு பாரு. மற்றவர்களே அடையாளம் காட்டுக்கிட்டு அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் சரியில்லை, அவன் சரியில்லைங்கிறத பார்க்கலாம். இந்த இடைவெளி விழுவதற்கு நான் காரணமா? என்னுடைய சிந்தை காரணமா? என்னுடைய வார்த்தை காரணமா? என்னுடைய கிரியைகள் காரணமா என்று சொல்லி உன்னை ஆராய்ந்து பார், சீர்தூக்கி பார். உண்மை புரிய வரும். எத்தனை நாளைக்கு அடுத்தவங்களை காரணம் காட்டிக்கிட்டு இருப்ப? எத்தனை நாளைக்கு மற்றவர்களே சூண்டி காமிச்சுக்கிட்டு இருப்ப? ஒன்னு சீர்படுத்திப்பார்.
நீ சீர்பட வேண்டிய காரியங்களில் சிந்தையிலும் வார்த்தையிலும் கிரியையிலும் சீர்படுத்திப்பார், எல்லாம் சீராய் மாறும். அதுக்கப்புறம் உனக்கு கண்ணுக்கு சீர்கேடு தெரியாது. நான் எப்படி இருக்கிறேனோ அப்படிதான் மற்றவங்களையும் பார்க்க முடியும். என்கிட்ட கள்ளத்தனம் இருந்தேன்னா நான் மற்றவங்களை அதே கள்ளத்தனத்தில் தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். சொல்கிற ஆளாக இருந்தேன்னா எனக்கு எவன் உண்மை சொன்னாலும் எவ சொன்னாலும் எனக்கு பொய்யாதான் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கும். ஒரு மனம்தான் சபையினுடைய ஆரம்பம். அந்த ஒரு மனம்தான் பலத்த கிரியைகளை சபைக்குள்ளாய் கொண்டு வந்தது. அந்த ஒரு மனம்தான் எண்ணிக்கை கடங்காத ஆத்துமாக்களை சபையிலே பெருக செய்தது. வாசிக்கலாம், உண்மையா இல்லையான்னு பார்த்துருவோமே. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 46வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் தேவாலயத்திலே அனுதினமும் தரித்திருந்து, ஒரு மனம் என்ன பண்ணுது? தேவாலயத்தில் தரித்திருக்க செய்கிறது. வீடுகள் தோறும் அப்பம் விட்டு மகிழ்ச்சியோடும் கபடம் இல்லாத இருதயத்தோடும் போஜனம் பண்ணி. ஒரு மனம் இருக்கிறவர்களுக்குள்ளால கபடம் இருக்காது. என்ன இருக்காது? கபடம் இருக்காது. ஒரு மனம் இருக்கிறவங்களுக்குள்ளால கபடமற்ற இருதயத்தோடு போஜனம் பண்ணினார்கள். மாசம் கிறிஸ்துவனுடைய மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணினா நான் பரலோகத்துக்கு போயிருவேன்னு நினைக்கிறியே? கபடமுள்ள இருதயத்தோடு போஜன பானம் பண்ணினா கிறிஸ்துவனுடைய மாம்சத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுடையவளாய் இருப்பாய். நீ பரலோகத்துக்கு அல்ல, நியாய தீர்ப்புக்கு பங்காளியாய் மாறி நித்திய நரகாக்கினையின் பிள்ளையாய் மாறி விடுவாய். கபடம், உண்மையற்ற சிந்தை, உண்மையற்ற வார்த்தை, உண்மையற்ற வாழ்க்கை, கபடம். மற்றவர்களை குறித்து நல்லெண்ணம் இல்லை, இருக்கிறதை போல அடையாளம் காட்டுகிறோம். கபடம். மற்றவர்களிடத்தில் உண்மையான அன்பு இல்லை, இருக்கிறதை போல அடையாளம் காட்டுகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்படி உங்களால் முடிகிறது? தேவ சமூகத்திற்குள்ளே நீங்கள் நிமிர்ந்து நிற்க வேண்டிய பலகைகள் அல்லவா? சம அளவுள்ளவைகளாய் நிறுத்தப்பட்டிருக்கிறீர்களே, ஒன்றாய் இணைந்திருக்க வேண்டிய பலகைகள் அல்லவா? எப்படி உங்களால் முடிகிறது அந்த காரியத்தை தனித்து செயல்படுவதற்கு? நான் 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 என்கிற சுயம் இன்னும் எத்தனை காலங்கள் வெளிப்படும்? நான் என்கிற சுயத்திற்கு இடம் கொடுத்து எந்த அளவிற்கு தலையை உயர்த்தி கொண்டிருப்பாய்? உன் வீட்டுக்குள்ள, சபைக்குள்ள, நீ வேலை செய்யற இடத்துல, நீ படிக்கிற இடத்துல நான் எத்தனை பேருக்கு இடரலாய் இருக்கிறாய்? எப்ப எல்லாம் நீ எல்லாத்திலையும் சரி என்கிற எண்ணம் வருதோ, நான் ஒரே வார்த்தையில சொல்றேன், நிஜமா சொல்றேன், நீ ஒண்ணுலையும் இன்னும் சரியாகல. எல்லாத்திலையும் சரியாயிட்டேன்னா இன்னும் தேவை கிருபை தாருமே. கபடமில்லாத இருதயம் எனக்குள்ளால இருப்பதற்கு ஆண்டவரே இன்னும் தேவை கிருபை தாருமே. கபடம் இல்லாத இருதயம் எங்க இருந்து உருவாச்சு? ஒரு மனதில இருந்து உருவாச்சு. அப்ப ஒரு மனம் இல்லைன்னா, அன்புடன் ஒருவரை ஒருவர் தாங்குகிற அனுபவம் இல்லைன்னா கபடம் இருக்கும். நமக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆனா பிடிச்சது போல. நான் என்ன சொல்றேன்? பாவத்தோட பாவத்தை கூட்டும்படி ஏன் ஒரு பிரைஸ் லார்ட் சொல்றேன்? பிரைஸ் தி லார்ட் உனக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்னு அர்த்தம். இருதயத்தில் கபடத்தை வச்சுக்கிட்டு எதுக்கையா நீ கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் சொல்ற? ஏமா எதுக்குமா சொல்ற? அதை தவிர்த்திடலாமே. அவங்க ஒருமனப்பட்டு கபடம் இல்லாம இருக்கிறாங்க. அந்த ஒரு மனம், அந்த ஒன்றோடு கூட ஒன்று இசைந்திருக்கிற, இடைவெளி இல்லாத ஒரே சிந்தை, ஒரே இருதயம், ஒரே நினைவுகளோடு கூடிய கிரியை எதை கொண்டு வருகிறது? 47வது வசனத்தை கொஞ்சம் வாசிங்க. தேவனை துதித்து ஜனங்கள் எல்லாரிடத்திலும் தயவு பெற்றிருந்தார்கள், ரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் நம்ம சபையில் சேர்த்து கொண்டு வந்தார். ஒருமனப்படாம கபடம் உள்ள இருதயத்தோடு கூட ஒன்றுவரை ரட்சிக்கப்படுகிறவர்களை நம்ம சபையில சேர்த்து கொண்டு வருவேன்னு சொன்னீரு. ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில சேரும் ஆண்டவரே, சேரும் ஆண்டவரே, சேரும் ஆண்டவரே. தாவீது சொன்னதை உங்களுக்கு சொல்றேன், உன்னுடைய ஜெபம் மேகங்களில் இருந்து திரும்பி ஓ மடிக்கே வந்துடும், அது மேல போவாது. ஜெபம் பிரவேசிக்காதபடிக்கு
மேகங்களினால் உம்மை மூடிக்கொண்டீர். என்னுடைய ஜெபம் என் மடிக்கே திரும்பி வந்தது. சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவர். சுத்த இருதயத்தோடு கூட ஒரே மனதும் ஒரே சிந்தையுமா ஜபிச்சு பாரு. கபடமில்லாத இருதயத்தோடு கூட ஜபத்தை ஜபித்து பாரு. உன் ஜபம் தடைப்படாம பரலோகத்துக்கு போகும், சிங்காசனத்தை அசைக்கும். ஏன்னா அது பரிசுத்தவான்களுடைய ஜபம் தேவனுக்கு தூபவர்க்கமாக இருக்கிறது. பதில் வருங்கிறதுக்கு சோத்திரம். ரட்சிக்கப்படுகிறவர்கள் சபையில சேர்க்கப்படுவாங்க. இப்ப ஒரு மனம் கபடம் இல்லாத இருதயத்தை கொண்டு வந்தது. அந்த ஒரு மனம் தேவனை துதிக்க செய்தது. அந்த ஒரு மனம் ரட்சிக்கப்படுகிறவர்களை அனுதினமும் சபையில சேர்த்து கொண்டு வந்தது. ரட்சிக்கப்படுகிறவர்கள் அனுதினமும் சபையில சேர்க்கப்படுவாங்க. இதோட முடிஞ்சிச்சா? 4:32 வந்துருவோம். விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார். இப்ப ரட்சிக்கப்படுகிறவர்கள் என்ன பண்ணினாங்க? சபையில பெருக ஆரம்பிச்சாங்க. 120 பேர் மாறி இப்ப என்ன ஆயாச்சு? ஆயிரக்கணக்கானவங்க வந்தாச்சு. நல்லா கவனிங்க. விசுவாசிகளாகிய திரளான கூட்டத்தார் ஒரே இருதயமும் ஒரே மனமும் உள்ளவர்களாய் இருந்தார்கள். ஒருவனாகிலும் தனக்குள்ளவைகளில் ஒன்றும் தன்னுடையது என்று சொல்லவில்லை, சகலமும் அவர்களுக்கு பொதுவாயிருந்தது. ஒரு மனம் இருக்கிற இடத்துல சுயநலம் இருக்காது. அல்லேலூயா. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறனுக்கானவைகளை நோக்குகிறவனாயிருப்பான். ஒரு மனதை கெடுக்கிறது என்ன தெரியுமா? ஆவியின் ஒருமைப்பாட்டை கெடுக்கிறது என்ன தெரியுமா? எனக்கு ஒரு 1000 ரூபா தந்துட்டு இல்லை, தரவே இல்லாதவை 1000 ரூபா காணிக்க தந்தான். நான் இப்படி நினைக்கணும், ஆண்டவரே 1000 ரூபா தர்றதுக்கு நீர் அந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு கிருபை தந்திருக்கிறேன் ஆண்டவரே, உமக்கு சோத்திரம். அவன் 2000 ரூபா தர ஆரம்பித்தான். உடனே நான் நினைக்கணும், ஆண்டவரே தராமல் இருந்தவன் இப்போ 2000 தர வச்சிருக்கிறீரே ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ 3000 தர ஆரம்பித்தான். நான் நினைக்கணும், ஆண்டவரே தர முடியாமல் இருந்தவன் 1000 2000 இப்போ 3000 நிற்க, உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் பண்ணணும். மாறா இவன் எனக்கு 3000 தரணும்னா இவனுக்கு எத்தனை 1000 வந்திருக்கும்? அதை கொஞ்சம் கூட்டி தந்திருக்கலாம். இல்லை, சபையில் எங்கே ஒரு மனம் இருக்கு? எங்க ஒரு மனம் இருக்க? அவர் கொடுக்கிற பால் தான் கறக்கும், அதுக்கு மேலே ஒன்றும் கறக்காது. கறக்கிற பாலில் திருப்தியாக இருக்க கற்றுக்கொள்ளணும். கொஞ்சத்தில் உண்மையாக இருந்தேன்னா அநேகத்தில் அதிகாரியாக்குவார். அதிகாரியே ஆகாமல் போனாலும் சரி, இருக்கிற கொஞ்சத்தில் சோத்திரம். மற்றவர்களுடைய ஒரு மனம் கெடுவதற்கு நான் காரணமாக இருந்து விடக்கூடாது. தார கை திடீர்னு நீட்டின கரங்கள் குறுகிட்டாலும் என்னை நடத்துகிறவர் கர்த்தர். அவனுக்கு இருந்து கொடுத்தான், இல்லை கொடுக்கல. அவனுக்கு குறைவு நிறைவாழ்வதற்கு என்னால் என்ன செய்ய முடியும்? ஒரு பெரிய வீடு ஒருத்தங்க வச்சுருக்காங்கங்கிறதுக்காக அவங்கள பணக்காரங்க லிஸ்ட்டு அவங்கள்ட்ட வாரி கொட்டி கிடக்கு. நம்ம கஷ்டப்படுறோன்னு நினச்சி நீ பெருமூச்சு விட்டு விட்டே அங்கே இருக்கிறது இல்லாமல் போகுது. அவனுக்கு தெரியும், அவனுக்கு நிலை. வீடு பெருசாக தான் இருக்கும், சிலவங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அவன் சிலமே பெட்ரோலுக்கு பைசா இல்லாமல் வெளியே சொல்லவும் முடியாமல் விற்கவும் முடியாமல் பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியும். சிந்திப்பதற்காய் சொல்லுகிறேன், சிந்தி சபையே. எங்கோ இசைவு மாறி ஒரு இடைவெளி இருக்கிறது. குடும்பத்திற்குள்ளே சபைக்குள்ளே பிரதிபலித்து கொண்டிருக்கிறது. அந்த இடைவெளி இன்னைக்கு மாறட்டுமே. ஒன்றோடு கூட ஒன்று சேர்ந்திருக்கிற பலகையாய், எனக்குரியதை எனக்குன்றதென்றல்ல, பொதுவாய் அனுபவிக்கிற ஒரு தேவ திட்டம் நிறைந்தவர்களாய், எனக்கானவைகளே சிந்திக்கிறதான குறுகிய வட்டமுடையவனாய் உடையவளாய் அல்ல, பிறனுக்கானவைகளை சிந்திக்கிறதான ஒரு விசாலத்தில் நிற்கிறவனாய் நிற்கிறவளாய் நான் மாறுவேனே. ஆனால் என் சிந்தை சரியாக தான் இருக்கும். கரங்களை கொட்டி எல்லாவற்றிலும் மனத்தெளிவு உள்ளவர்களாயிருங்கள். 4 காரியங்கள். ஒரு மனம், ஒரே சிந்தை கொண்டு வருகிற 4 காரியங்கள். எதற்கு அந்த ஒரு மனம் தேவை? நல்லா கவனிச்சுக்குங்க. 4 வசனத்தை மட்டும் சொல்வேன். முதலாவது ரோமருக்கு எழுதின நிருபம் 15ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை வாசிக்கலாம். நீங்கள் சபையே, நீங்கள் ஒருமனப்பட்டு நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனை ஒரே வாயினால் மகிமைப்படுத்தும்படி பொறுமையையும் ஆறுதலையும் அளிக்கும் தேவன் மாதிரியின்படியே, மறுபடியும் ஏக சிந்தை என்பது ஒரே மனதை குறிக்கிறது, ஏக சிந்தை உள்ளவர்களாயிருக்கும்படி உங்களுக்கு அனுக்கிரகம் செய்வராக.
தம்முடைய அன்பின் குமாரனை இந்த உலகத்திற்கு மனுஷகுமாரனாய் அனுப்பி தந்த என்னை மீட்கும் பொருளாய் மாற்றின என் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்தும்படி சபையே உனக்கும் எனக்கும் ஒரு மனம் தேவை. கரங்களை கொட்டி தம்முடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்திற்கு உட்பெறும் பிரவேசத்தை எனக்கு கிருபையாய் தந்தாரே, அவரை மகிமைப்படுத்தும்படி எனக்கு ஒரு மனம் தேவை. அல்லேலூயா. ஒரு மனம் இல்லாம நான் என்ன பண்ண முடியாது? அவரை மகிமைப்படுத்த முடியாது. ஆமென். செகண்ட், 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். நல்லா கவனிங்க. மேலும் நீங்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டவர்களும் இரக்கமுள்ளவர்களும், நல்ல கவனிங்க, சகோதர சிநேகம் உள்ளவர்களும் மன உருக்கம் உள்ளவர்களும் இணக்கம் உள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையும் உதாசனத்துக்கு உதாசனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு, மனப்பூர்வமாய் ஆசீர்வதிப்பதற்கு ஒரு மனம் தேவை. கரங்களை கொட்டி ஆமென். பிதாவை மகிமைப்படுத்துவதற்கு ஒரு மனம் தேவை. மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு, நான் ஆசீர்வதிக்கிற அந்த வார்த்தை ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு ஒரு மனம் தேவை. ஒரு மனம் இல்லாம இருதயத்தில் வேற்று சிந்தை உள்ளவர்களாகி ஆசீர்வதித்தால் ஆசீர்வாதம் வராது. கரங்களை கொட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இப்ப அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் 6வது வசனத்துக்கு போயிருவோம். பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு ஒரு மனம் தேவை. ஆமென். ஒரு மனம் இல்லைன்னா தேவனுடைய வார்த்தை வெளிப்படாது. அது நம்ம செவியில ஏறாது. சபைக்குள்ளால வந்திருந்துகிட்டு எதையோ சிந்திச்சேன்னா கர்த்தர் உன்னை குறித்து பேசுகிற வார்த்தைகள் உன்னுடைய செவியில ஏறாது. ஒருமனப்பட்டு இருந்தேன்னாதான் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உன்னை குறித்து தேவன் சொல்லுகிற வார்த்தைகளை நீ கவனிப்ப. கவனிக்கிறது மட்டும் இல்லை, அந்த வார்த்தைகளின்படி நடப்பதற்கு உன்னை பழக்குவித்துக் கொள்வாய். அப்ப மூன்றாவதாக, தேவனுடைய வார்த்தைகளை கேட்பதற்கு, கவனிப்பதற்கு, அதை கை கொண்டு நடப்பதற்கு என்ன தேவை? ஒரு மனம் தேவை உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில். நான்காவதாக ஒரு காரியம், அப்போஸ்தலர் 1:14. அங்கே இவர்கள் எல்லோரும் ஸ்திரீகளோடும் இயேசுவின் தாயாகிய மரியாளோடும் அவருடைய சகோதரரும் ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மனம் தேவை. ஆமோஸ் 3:3 எழுதப்பட்டிருக்கும், 2 பேர் ஒருமனப்பட்டு இருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. நீங்க 4 பேரோ 3 பேரோ 2 பேரோ ஜெபம் பண்ண இருக்கிற இடத்துல ஒன்று வேண்டாம், உங்க ஃபேமிலி ஒரு 5 நபர் 4 நபர் ஒன்னா இருந்து ஜெபம் பண்ணும்போது 4 பேருக்கு நேரம் போ, எப்ப முடியும்? என்ன ஸ்கொயர் ஆயிருக்கும்? ஒன்று மனுஷனும் படுற பாடுக்கு கிலோமீட்டர் கணக்கில் ஜெபம் ஓடுது. நீ ஜெபம் பண்ணாத நிறுத்து. அந்த ஜெபம் பாவமாகும். ஜெபித்தும் பிரயோஜனம் இல்லை. அப்ப நீ செய்ய வேண்டியது என்ன? ஜெபிக்கிறதுக்கு முன்னால ஒருமனப்படணும். உன் தனி ஜெபத்தில் ஒருமனப்படணும். உன் குடும்ப ஜெபத்தில் ஒருமனப்படணும். சபையில் உள்ள ஜெபத்தில் ஒருமனப்படணும். அது உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வரும். ஒரு மன 4 காரியங்கள். 1, பிதாவை மகிமைப்படுத்த. இன்னொன்று, மற்றவர்களை மனப்பூர்வமாய் ஆசீர்வதிக்க. 3, தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு அவைகளை கை கொண்டு நடப்பதற்கு ஒரு மனம் தேவை. 4, ஜெபம் பண்ணுவதற்கு ஒரு மனம் தேவை. இந்த காலை வேளையில் முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் ஒரு மனப்பட்டவர்களாய் ஆண்டவருக்கு நேராக நம்மை நிறுத்தி பார்ப்போம். ஒன்றுக்கொன்று இசைந்திருக்கும் பலகைகளாக
தேவ சமூகத்திற்குள்ளே கொண்டு வந்து நிறுத்தப்பட்டிருக்கிற என் அன்பு வாலிபனே, கன்னிகையே, பிரிய சகோதர சகோதரி, தகப்பனே, தாயே, ஆண்டவர் விரும்புகிற இசைந்திருத்தல், ஆவியின் ஒருமைப்பாடு உங்களுக்குள்ளாய் உண்டோ? ஆவியின் ஒருமைப்பாடு உங்களுக்குள்ளாய் உண்டோ? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுடைய சிந்தை சிதறடிக்கப்படாதபடிக்கு ஒரு மனமாயிருக்கிறீர்களோ? நீங்கள் இரண்டு நினைவுகளினாலே குந்தி குந்தி நடக்கிற வாலிபனாய் அல்ல, கன்னிகையாய் அல்ல, பிரிய சகோதரனாய் சகோதரியாய் தகப்பனாய் தாயே அல்ல, ஒரே மனமும் ஒரே சிந்தையும் உடையவர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? உங்க வீட்டுக்குள்ளால தேவன் விரும்புகிற ஆவியின் ஒருமைப்பாடாகிய இசைந்திருத்தல், ஆவியின் ஒருமைப்பாடாகிய இசைந்திருத்தலாகிய ஒரு மனம் உண்டோ? எப்படி தேவன் உன் வீட்டை ஆசீர்வதிக்க முடியும்? சமாதானமும் சுக வாழ்க்கை எப்படி உன் வீட்டுக்குள்ளால தங்கும்? உன் களஞ்சியங்கள் எப்படி நிரம்பும்? இந்த பகல் காலத்தில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என் அன்பு வாலிபனே, கன்னிகை, பிரிய சகோதர சகோதரி, தகப்பனே, தாயே, நீங்கள் ஆராதிப்பதற்கென்று கிறிஸ்துவின் சரீரத்திலே அவயமாய் மாற்றப்பட்டிருக்கிற தேவ சபையில் ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்கிறவர்களாயிருக்கிறீர்களா? ஆவியின் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்கிறவர்களாயிருக்கிறீர்களா? அதுதானே தேவனுடைய ஆசீர்வாதத்தை நமக்கு கொண்டு வரும். தேவ சமூகத்திற்குள்ளே நிறுத்தப்பட்டிருக்கிற பலகையே, நிமிர்ந்து நிற்கும்படி தெரிந்தெடுக்கப்பட்ட பலகையே, வேறு பிரிக்கப்பட்ட பலகையே, சம அளவுள்ளதையாய் நிறுத்தப்பட்டிருக்கிற பலகையே, ஏற்ற தாழ்வு இல்லாமல், வேறுபாடுகள் இல்லாமல், எல்லாரையும் ஒன்றை போல நேசிக்கிற பாவிக்கும்படியாக சபையிலே நிறுத்தப்பட்டிருக்கிற சம உள்ள அளவுள்ள சமநிலை பிரமாணம் உடைக்கப்படாதபடிக்கு காத்துக்கொள்ள வேண்டிய பலகையே, உன்னுடைய வாழ்க்கையில ஒன்றோடு கூட ஒன்று இசைந்திருக்கிற அந்த ஒரு மனதை காத்துக்கொள்கிற அனுபவம் உண்டோ? 120 பேருக்குள்ளாயிருந்த ஒரு மனம் உன் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்குள்ளால இருக்கிறதா? உங்கள் வீட்டுக்குள்ளால இருக்கிறதா? உங்கள் நிமிஷம் சபையில் ஒரு மனம் பெருகுகிறதா, கெடுக்கிறதா? இந்த பகல் காலத்தில் உங்களை சீர்தூக்கி பாருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.